பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த முதல் நாளில் 25ஆம் ஆண்டு முதல் நாளில் இந்த ரெக்கார்டிங் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஆஃப் திஸ் இயர். இந்த FFICC ஊழியத்தின் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல விசுவாச தொடர் போதனைகளை தொடர்ந்து நீங்கள் கேளுங்க, தினமும் கேளுங்க. நிச்சயமாகவே உங்கள் விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் மாற்றம் அடைகிறத பார்ப்பீங்க. உங்களுடைய மனது மறுரூபமாகவும் ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய கிருபையில் வளருவீர்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதோடு இன்னும் அநேகருக்கு நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பரப்புகிறவர்களாக இருப்பீர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதோ நம்மளுடைய வியூஸ்க்காக இல்லை பிரியமானவர்களே, நம்ம பெறுகிற சுகத்தை, நாம் பெறுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை மற்றவர்களும் பெற்று அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் இப்படியாக பரவ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இப்படியாக தேவனுடைய ராஜ்யம் உலகம் எங்கும் பரவும் பாருங்க. இதுதான் தேவனுடைய திட்டம். நீங்க உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர்கள் ஆக்குங்கள், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த கட்டளைக்கு நாம் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, எங்க ஊழியத்தின் சார்பாக உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த புத்தாண்டில் எங்களுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை உங்க பேர்ல பேசுகிறோம். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி இந்த நாள்லையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் கூட முதல் சத்தியமா இருக்கிறதுனால ஒரு ஹீலிங்கோட தொடங்குவோம். ஆண்டவர் இப்படியாக வழி நடத்தினார் பாருங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுகத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டமா இருக்கு. அதனால எப்படி நம்ம சுகத்தோடு இருக்க முடியுங்கிற அந்த வார்த்தைகளை நாம் இந்த நாளில் தியானிக்க போறோம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செமையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அவரே நம்மளுடைய பரிகாரியாக இருக்கிறார். பரிகாரி அப்படின்னா அவரே நம்மளுடைய மருத்துவராக இருக்கிறார். அவரே நம்மளை சுகப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவர் சொல்லுகிறபடி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் வியாதி இல்லாம சுகத்தோடும் பலத்தோடும் ஒவ்வொரு நாளும் இருப்போம் பாருங்க. அதுதான் இயேசுவே, அதாவது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், இயேசுவே என் பரிகாரி. ஒரு அருமையான பாடல் இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் பாருங்க. தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள் இந்த காலை வேளையில. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. நம்ம
இயேசு ஆண்டவர் தான் நம்மளுடைய பரிகாரி பாருங்க. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நீங்க உங்களுடைய சரீரத்துல எந்த இடத்துல பலவீனம் வலிகள் காணப்பட்டால் நிச்சயமாகவே இந்த வார்த்தையை உங்களுடைய சரீரத்தின் பலவீனப்பட்ட பகுதிகளில் உங்க கரத்தை வைத்து இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கூட நீங்க சத்தமாக வாயை திறந்து நீங்க சொல்லுங்க. நிச்சயமாகவே நீங்க குணமாக்கப்படுவதை, வலியிலிருந்து விடுதலை ஆகிறத பார்ப்பீங்க. ஏன்னா அவரே உங்களுடைய மருத்துவராயிருக்கிறார். நம்ம மருந்து மாத்திரைகளை சாப்பிடுறோம் வலிக்காக, ஆனா சுகப்படுத்துறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல நீங்க சுகத்தோட இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. இன்னொரு அற்புதமான வார்த்தையை காட்ட போறோம் பாருங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். எகிப்துல இப்படி பலவிதமான வியாதிகள் இருந்திருக்குது பாருங்க. அதனாலதான் வார்த்தையில போடப்பட்டிருக்கு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின எத்தனையோ வாதைகள் அவர்கள் அனுபவித்தாங்க. அந்த வியாதி, அந்த வாதைகள் ஒன்று உங்கள் மேல வராது. நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மளை அந்த வாதையோ வியாதியோ எதுவும் நம்மளை தொட முடியாது அப்படின்னு கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார் பாருங்க. எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உபாகமம் 7வது அதிகாரம் 15வது வசனம். இந்த காலை வேளையில விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வியாதிகள் பலவீனங்கள்ல இருந்து வலிகள்ல இருந்து நீங்க விடுதலை ஆகிறத பார்ப்பீங்க. டாக்டர் கிட்ட போறத 2வது ஸ்டெப்பா வச்சுக்கோங்க. முதல்ல வார்த்தையை சொல்லி முதல்ல குணமாகுங்க. நிச்சயமாகவே நீங்க விடுதலையை பார்ப்பீங்க. இன்னொரு அற்புதமான வசனத்தை நம்ம பார்ப்போம் பாருங்க. ஏசாயா 53வது அதிகாரம், ஏசாயா 53. ஒரு சில வசனங்களை தான் இன்றைக்கு நான் எடுத்திருக்கிறேன். நம்ம தொடர்ந்து இந்த வருஷத்துல அநேக வார்த்தைகளை தியானிப்போம். ஏசாயா 53 5வது அதிகாரம், ஏசாயா 53 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுவின் தழும்புகளால் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் குணமாகிறோம் பாருங்க. அவருடைய தழும்புகளை நீங்க இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் நோக்கி பாருங்க. ஆலயத்துக்கு போகும்போது நீங்க திருவிருந்து எடுக்கும் பொழுது விசுவாசத்தோட சொல்லுங்க. அவருடைய சரீரத்தை பிற்கும் பொழுது, கர்த்தாவே இது உம்முடைய சரீரமாய் நான் எடுத்துக்கொள்றேன். ரத்தத்தை திராட்சை ரசத்தை பானம் பண்ணும்போது இது உம்முடைய ரத்தம், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க காயப்பட்ட உங்களுடைய தழும்புகளால நான் குணமாகிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்க அறிக்கை பண்ணி இந்த வருஷம் முழுவதும் நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமாகவே இந்த வருஷத்துல நீங்க வியாதிப்படவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகளானது நிச்சயமாகவே நீங்கள் உங்களை சுகப்படுத்துகிற ஒரு அருமருந்தா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு முக்கியம் பாருங்க. தேவனுடைய வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படும் பொழுதே சாத்தான் ஓடியே போயிடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு ஓடி போகிறதுக்கு ஒரே வழி, நீங்க வாயை திறந்து வசனத்தை சொல்லும் பொழுது பிசாசானவன் ஓடியே போயிடுவான் பாருங்க. எந்த பிசாசு உங்க பக்கத்துல அண்டவே முடியாது. சங்கீதம் 107:20 இன்னொரு அற்புதமான வசனத்திற்கு இந்த வருஷத்துல அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி இருக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வருஷத்துல எல்லா அழிவு, ஆபத்துகள், விபத்துகள், வியாதிகள், கொடிய ரோகங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி காக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த நல்ல தேவன் நமக்கு தெய்வமாய் இருப்பது மகா பெரிய ஸ்லாக்கியம். இந்த வார்த்தைகள் இந்த வருஷம் முழுவதும் நீங்க தியானம் பண்ணுங்க. நிச்சயமாகவே நீங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.